இடம் வளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற ஒரு விஷயம் காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. பொதுவாக நம்ம வந்து இடம் வளம் என்டர்டைன்மெண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா மூவி ரிவ்யூஸ் அப்படின்னா பெரிய பெரிய படங்கள்லாம் நம்ம வந்து பேசுறதே இல்லை. சின்ன சின்ன படங்கள், குறிப்பா சின்ன பட்ஜெட்ல ரிலீஸ் ஆகிற பல படங்களுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பெரும்பாலான ரிவ்யூவர்ஸ் கண்டிப்பா. தவிர்ப்பாங்க. ம். பெரும்பாலான ரிவ்யூவர்ஸ் தவிர்ப்பாங்க. பட் என்னை பொறுத்தவரை இந்த சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து பெரிய ரீச் ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு கதைகள் இருக்கும் சில படங்கள்ல. சில படங்கள்ல கருத்துக்கள் நல்லா இருக்கும், ஆனா அது பெரிய அளவு ரீச் ஆகாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ அந்த ம். மாதிரியான படங்கள் எல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு காந்தி கண்ணாடி அந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். கேபிஒய் பாலா அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு, அவருடைய முதல் படம் ஹீரோவா. அதே மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பல படங்கள் நடிச்சிருக்காங்க, பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதை தாண்டி அர்ச்சனா, அவங்க வந்து டான்சர் அர்ச்சனா, அவங்க கண்ணம்மா அப்படிங்கிற ரோல்ல நடிச்சிருக்காங்க. மதன் அவர்கள் வந்து மதனாவே நடிச்சிருக்காரு. அமுதவாணன் அவர்கள் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சரத் ரவி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஆஹ் இன்னும் சொல்ல போனா பாலாஜி சக்திவேல் அவர்களே வந்து காந்தி மகான் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து இந்த படத்தோடைய என்ன சொல்றது, ஹீரோ. பெரிய பெரிய ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அழகா இந்த படத்தை வந்து இந்த படத்தினுடைய கதை நகர்றதுக்கு அவ்வளவு அழகா உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பர். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய நடிகர்கள் அவங்க வெளிப்படுத்தும் நடிப்புகள் எப்படி இருக்கு, இந்த கதை என்ன அப்படிங்கிறத பத்தி நான் பேச போறோம். நீங்க நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியவர்ணன் நம்ம நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் முகேஷ். நீ சொன்ன மாதிரி தான் நம்ம பெரிய படங்கள் எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. ஏன்னா அது வந்துட்டு ஹீரோ பேஸ்டு ஹீரோயின் பேஸ்டுன்றப்ப வந்துட்டு அவங்கள வந்துட்டு என்ன மெயின் கோரா வச்சுட்டு ஸ்டோரி எதுவுமே இல்லாம அவங்களுக்கான மியூசிக் அவங்களுக்கான கேமரா நட்டனெல்லாம் வச்சுட்டு அதுல ஒண்ணுமே இல்ல, பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. சின்ன சின்ன படங்கள் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் மக்களோட. ஏன்னா மக்கள் அந்த பெரிய ஸ்டாருங்களோடதெல்லாம் வந்துட்டு ஓரம் கட்டியாச்சு, அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா ஒரு நல்ல கதை, ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுதான். அது வந்துட்டு இந்த சின்ன படங்கள், நம்ம சின்னது பெருசுன்றத போக வேண்டாம். இப்போ இந்த அப்கமிங் ஹீரோஸ் அப்கமிங் ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி படங்கள்ல அந்த அப்கமிங் டிரெக்டர்ஸ் ஸ்டோரி ரைட்டர்ஸ் இவங்களோட எஃபர்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு, வரவேற்கத்தக்கது. நாம தான் அதை ஏன்னா வெல்கம் நான் ஏன் இந்த பண்ணணும்ன்றத சின்ன சொல்லிக்கிறேன். பட்ஜெட் அப்படிங்கிறத குறிப்பிடுறேன் அப்படின்னா, சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தே பெரிய அளவுல சப்போர்ட் இருக்காது. அதை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். 2 படம் சின்ன பட்ஜெட் படத்துல நான் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணது மொத்தம் 5 படம், அதுல 2 படம் சின்ன பட்ஜெட் படம். ஓகே. கிட்ட ஒரு படத்துக்கு வந்து 90 lakhs to 1 crore என்னமோ ஆச்சு. இன்னொரு படத்துக்கு 1.2 crores சம்திங் ஏதோ செலவு பண்ணாங்க. அவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 days தான் ஷூட்டே போச்சு, 2 படத்துக்கும் சேர்த்து. 2 படமுமே 45 to 50 days தான் போச்சு. சப்போர்ட் இல்ல பெருசா. இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகல. அதுல ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு படம் ரிலீஸ் ஆகல. ஸோ ஓகே. உங்களுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கமே வந்து இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்களை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு, நம்ம ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. அப்போ அந்த படத்துல நடிச்ச நடிகர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து உங்களை வந்து ப்ரொமோட் பண்ண சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்ல பிரதர், அப்படிலாம் கிடையாது. ஏன் கேக்குறீங்க அப்படின்னு. இல்ல, நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணுங்க ப்ரொமோட் பண்ணுங்க, என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ எனக்கு அதுவே ஒரு அதிர்ச்சியா இல்லை இல்லை அப்படின்னாலும், இது பண்ணுவாங்க, இது பண்ணக்கூடியதான். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் இந்த சைட்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தனியா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இவ்வளவு ப்ரொமோட் பண்ணணுமா தேவையா? அப்படின்ற ஆ. இதுதான் நான் பாக்குறேன். ஏன்னா பெரிய ஸ்டாரை வச்சு நீங்க பண்றீங்க ஒரு படத்தை. அப்படி இருந்தும் நீங்க ப்ரொமோஷனுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அது படம் எந்த அளவுல இருந்திருக்கும் அப்படிங்கறது எனக்கு புரியல. அது ப்ரொடியூசர்ஸோட ஹோப் எப்படி இருக்கும் அப்படிங்கறது எனக்கு புரியல. கண்டிப்பா. இப்ப நீ சொல்ற மாதிரிதான் அந்த இப்போ நம்மளுக்கு கேக்குறாங்கல்ல ப்ரொமோட் பண்ண, அப்பனா அவங்க கதை மேலயோ இல்ல அந்த நடிகர் நடிகைகள் மேலயோ அந்த நம்பிக்கை இல்லாம தான் ப்ரொமோட் பண்ண சொல்றாங்கன்றத நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா வந்து இப்ப உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா எதுக்கு வந்துட்டு ப்ரொமோட் பண்ண சொல்லி கேக்குறாங்க, எதுக்கு அந்த அளவுக்கு யூடியூபர்ஸ வந்துட்டு கம்பல் பண்றாங்கன்றது தெரியல. சோ இது டாபிக் டிவியேட் ஆயிடும். இப்ப நாம வந்துட்டு இந்த சின்ன பட்ஜெட் அப்படின்னுட்டு நீ சொல்றது, நீ பார்த்தேன்னா கண்டினியூஸா பார்த்தேன்னா அந்த சின்ன பட்ஜெட்ல இருக்கிற படங்கள் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும், ஸ்டோரி அந்த எமோஷன். ஏன்னா நீங்க புதுசா யாரையோ கொண்டு வந்தாலும் சரி, பழைய நடிகர்களாக இருந்தாலும் சரி,
அந்த எமோஷனல்ல முகத்துல காட்டுவாங்க, நம்மள அழ வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் பண்ணினது. அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு யாரும் அவ்வளவு இதுவா வந்துட்டு கண்ணுல தண்ணி விட்ட மாதிரி எல்லாம் எந்த ஸ்டோரியும் இருந்த மாதிரி தெரியல. எப்பயாச்சும் ஒன்னு ரெண்டு நட்டுன்னு வந்துட்டு இருந்தது. சோ அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க மக்கள். அதுதான் வந்துட்டு இன்னைக்கும் பேசுற ஒரு படங்களாக இருந்தது. சோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு ஸ்டோரிஸும் பாக்குறப்போ இவங்க கிட்ட இவ்வளோ ஸ்கில் இருக்கு, இவங்க மேல வரணும் அப்படின்னுட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம். பட் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ரிவ்யூனால கொஞ்சம் மேல வந்ததுக்கு அப்புறம் நான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி தன்னோட ஆட்டிடியூடே மாத்திக்கிறாங்க. சோ அந்த ஆட்டிடியூட் மாறிடுச்சுனாக்கா நாங்க ரிவ்யூ தரமாட்டோம். அது கொஞ்சம் பாத்துக்கங்க. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரி முக்கியம் அப்படின்றதுலதான் நாங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப நீ சொன்ன அந்த காந்தி கண்ணாடி எனக்கு ஓகேவா தான் இருந்தது. ஆஹா ஓஹோன்னு சொல்றதுக்கு இல்லைனாலும் எனக்கு டிரெக்டரை பொறுத்த வரைக்கும், மியூசிக் டிரெக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணினாங்க அப்படின்றத சொல்லுவேன். பாலா அப்படின்ற வரப்பு வந்துட்டு ஒரு ஹீரோவா ஒரு நல்ல அறிமுகம். காதல், காமெடி, எமோஷனல்னுட்டுன்னு பல வகையில ஸ்கோர் செய்யற கதாபாத்திரம் அது. ஆனாலும் வந்துட்டு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, சில இடங்கள்ல எல்லாம் மீறி ஒரு தனி மனித தாக்குதல் கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லை பாலா அப்படின்ற. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் இது. அப்படி இருக்கும் போது வந்துட்டு ஒருத்தரை அந்த மாதிரி பண்ண வேண்டாமே. ஒரு காலத்துல கவுண்டமணி செந்தில் காமெடினா வந்துட்டு எல்லாரும் ரசிச்சாங்க. கவுண்டமணி வந்துட்டு செந்தில எட்டி உதைப்பாரு, இந்த தலையா அந்த தலையா நட்டன் பேசுவாரு, உருவ கேலிகள் செய்வாரு. இதெல்லாம் வந்துட்டு கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம். பட் அதே கவுண்டமணி செந்திலோட காமெடிஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பாக்குறப்போ மனிதநேயம் இல்ல, மனிதாபிமானம் இல்ல, அப்படிப்பட்ட செயல் அப்படின்றத வந்துட்டு பேசுற காலம் வந்துருச்சு. ஒருத்தரை தாழ்த்தி தான் நம்ம உயரணும்னு இல்ல, இந்த தனி மனித தாக்குதல் எல்லாம் விட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இந்த பஞ்ச் எல்லாம் தேவையில்லை பாலா அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நானு. இந்த உருவகேலி நான் சொன்னது, உருவகேலிக்கு இடையில வந்துட்டு சில ஒன் லைன்கள்ல ஒரு டைலாக்ஸ் பேசினார், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, அது பிரச்சனை இல்லை. பட் இந்த தனி மனித தாக்குதல், உருவகேலிகள் பாலாட்ட வந்து நாங்க எதிர்பார்க்கல. சோ அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. அது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமா இருந்தது. படம் பூரா வந்துட்டு இது கொஞ்சம் ஓல்டு இதுதான். அது டிமானிட்டேஷன் பத்தி கொண்டு வந்திருக்காங்க. டிமானிட்டேஷன் பத்தி பேசுறப்ப வந்துட்டு இது கொஞ்சம் பழசு ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஸ்டோரியே பழசு ஆயிடுச்சேன்ற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்துருது. எனக்கு வந்தது. இதைத்தான் நான் கதையை கொண்டு போகும்போது மனோகராசன் சொன்னாரு, டிமானிட்டைசேஷன் இப்பதான் ஒரு படம் பண்ணோம், அதுக்குள்ள இதுக்கு இன்னொரு படத்துக்கு கதை கொண்டு வர, அதே ஸ்கிரிப்ட் அதே மாடுலேஷன்லயே வருது, இது வந்து பழசு ஆயிடுச்சேடா அப்படின்னாரு. எப்போ டிமானிட்டைசேஷன் நடந்து ஒரு 2 years கழிச்சு அவர்கிட்ட அந்த கதையை கொண்டு போகும்போது இதே வார்த்தை தான் சொன்னார் மனோகராசன். ஏன்னா அது முடிஞ்சிடுச்சு, அது பழசு ஆயிடுச்சு. பட் எதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த டிமானிட்டேஷன் வந்துட்டு பிரபலங்கள் எல்லாம், செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டாடுறப்போ வந்துட்டு சாமானிய மக்கள் வாழ்க்கையில எப்படி எல்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம நிறைய படங்கள்ல சொல்லிட்டாங்க, நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ அது பழசாதான் தெரியுது அப்படின்றத சொல்றேன் நானு. இதுல வந்துட்டு ஷெரீப் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு இயக்குனர் ஷெரீப் வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதெல்லாம் துல்லியமா காட்டினதுல. அப்புறம் வந்துட்டு இந்த 60ஆம் கல்யாணம் கான்செப்ட், ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு வந்துட்டு இவரு காந்தி மகானும் அர்ச்சனா அவங்களும் போறாங்க, கண்ணம்மாவும் போறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கணும்னுட்டுன்னு அர்ச்சனாக்கு ஆசை இருக்கிறதுனால இவர் பண்றாருன்ற மாதிரி ஒரு லாஜிக் கொண்டு வராங்க. எனக்கு அந்த லாஜிக் வந்துட்டு சரியா தோணல. அது ஓகே, கல்யாணம் பண்ணிக்கணும்னு 60ஆம் கல்யாணம், நமக்கு ஒரு பையன் இருந்தா 60ஆம் கல்யாணம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எல்லா தாய்க்குமே இருக்கும் தான். தாய் இல்ல, எல்லா பெண்ணுக்கும் இருக்கும் தான். பெண்களுக்கு ஆசைக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே கிடையாது, எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. சோ அந்த ஏக்கம், அந்த ஆசையை வந்துட்டு நிறைவேற்றுறதுக்கு 52 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு திருவிழா நடத்தணுமா? அதுவும் வந்துட்டு இவர் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது இவரால முடியுமா? அது ஒரு தப்பான கைடன்ஸா போகுதுன்றத சொல்றேன். நம்ம கிட்ட என்ன இருக்கு, இப்போ வயதான காலத்துல நமக்கு பணம் தேவை.
இப்ப அந்த பணம் மொத்தம் வந்துட்டு நம்ம செலிப்ரேஷன்ல போட்டுட்டோம்னாக்கா அந்த பணம் இப்போ நீ பார்த்தேன்னா ஹரிஷ், இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கூட ஆன்லைன்ல பண்ணி கொடுத்துடுறாங்க. ஆமா. எல்லாமே வாட்ஸ்அப்ல போயிடுது. ஏன்னா ஒரு காலத்துல வந்துட்டு அது இருந்தது. 1 ரூபில கார்டு இருக்கும், 3 rupees இருக்கும், 10 rupees இருக்கும். ஸோ எவ்வளவு காஸ்ட்லியா ஒரு கார்டை நீங்க போடுறீங்க, அது வந்துட்டு அது இன்விடேஷன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அந்த தாம்பூலம் வச்சு கொடுக்குறப்போ அந்த கார்டோட மதிப்பெல்லாம் பார்க்குவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அந்த கார்டு கூட வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்கறது. ஸோ இவங்களாம் பெரிய இடம் அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா ஆன்லைன்ல ஜென்ரேட் பண்ணிடுறாங்க ஒரு கார்டை. அதை வந்துட்டு எல்லாமே வாட்ஸ்அப்ல மெயில்ல அனுப்பி விட்டுடுறாங்க. சோ இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப இன்னைக்கு நான் இருக்கு. ஏன்னா யாருக்கும் டைமும் கிடையாது, எல்லாரும் அந்த டைம்ல வீட்டுல இருக்கிறதும் கிடையாது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 60ஆம் கல்யாணம் ஒரு நிலத்தை வந்துட்டு 80 லட்சத்துக்கு வித்து பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த லாஜிக் வந்துட்டு சரியா வரல. உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ்? எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ்ல இருந்து அபோவ் ஆவரேஜ் அந்த லெவல்ல தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். ஏன்னா நான் எதிர்பார்த்தது ஒரு கம்ப்ளீட் காமெடி ஜெனரா கொண்டு போவாங்க படத்தை. ஏன்னா அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா பாரா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப ஒரு கம்ப்ளீட் காமெடி ஜெனரா படம் போகும், இது ஒரு காமெடி மூவியா கொண்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து காமெடியை தாண்டி எமோஷனல் டச் கொண்டு வந்துருக்காங்க. எமோஷனல் டச் கொண்டு வருது அது ஓகே, பட் வந்து இன்னைக்கு சூட்டபிள் ஆகிற அளவுக்கு அந்த எமோஷனல் டச் இருக்கணும். அதுதான் வந்து முக்கியம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. ரொம்ப பழசு, ரொம்ப பழைய கதையை தான் நானும் பாக்குறேன். அண்ட் டிமானடைசேஷன், நான் முன்னவே சொன்ன மாதிரி நான் இதே மாதிரியான ஒரு கதை, டிமானடைசேஷன் பத்தி ஒரு கதை கொண்டு போனேன். அது கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் ஜேனர். அதுக்கு மனோபாலசர் எனக்கு கமெண்ட் பண்ணது ரொம்ப பழைய டாபிக் கிடையாது. டிமானடைசேஷன் பத்தி நானே படம் பண்ணியிருக்கேன், நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த சதுரங்க வேட்டை 2வே அதை பேஸ் பண்ணி அதுல இருக்க ஒரு சின்ன கான்செப்ட்லாம் அதுலயே இருக்கும். எதுக்கு இதை வச்சுக்கிட்டு மறுபடியும் மாறணும், மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஸோ அதனாலதான் நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பண்ணிட்டு இருந்தேன் நான். பட் அன்பார்ச்சுனேட்டா அதுக்கப்புறம் சாரோட ஒர்க் பண்ண முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு சாரும் இல்லை. ஸோ உங்களுக்கு டிமானடைசேஷன் டாபிக் வந்து பழசு, பட் டிமானடைசேஷன் பத்தி அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். என்னன்னா பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், நடிகர்கள் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பல விஷயங்களை வந்து அந்த டிமானிட்டேஷன் அமௌண்ட்டை மாத்துறதுக்கு நிறைய கமிஷன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. பட் சாதாரண மக்கள் கியூல நிற்கிறாங்க, பேங்க் வாசல்ல கியூல நிற்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்ததான், நியூஸ்ல பார்த்ததுதான். இதை மறுபடியும் கொண்டு வந்து நீங்க வந்து காட்டணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். டிமானிட்டைசேஷன் வந்து தோற்றுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டிமானிட்டைசேஷனால யாருக்குமே எந்த வித லாபமும் இல்லை. கருப்பு பணம் ஒழியல. கருப்பு பணம் ஒழியும் தான் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. பிளாக் மணி இப்போ இதாகும், ஒயிட் ஆயிடும் எல்லாமே. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு பிளாக் மணி நாட்டுக்குள்ள இருக்குங்கிறது தெரிய வரும் அப்படின்னாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் 99% ஆஃப் கரன்சிஸ் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வாங்கிட்டோங்க நாங்கள் ஆர்பிஐ. அப்போ பிளாக் மணியே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அந்த விதத்துல டிமானிட்டைசேஷன் கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது யார் கொடுத்த ஐடியான்றது எனக்கு தெரியல, பட் அது கம்ப்ளீட் ஃபெயிலியர். அதை வந்து நீங்க காட்டிருக்கீங்க, இந்த கதைக்கு வந்து அந்த அந்த டிமானிட்டைசேஷன் டாபிக் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஓகே. பட் அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா காட்டிருக்கலாம். டிமானிட்டைசேஷனால இந்த ஹீரோ எப்படி பாதிக்கப்படுறாருங்கிறத நீங்க இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருக்கலாம். அதே மாதிரி அவரு அந்த காந்தி அப்படிங்கிற கேரக்டர் எவ்வளவு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி காட்டியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா மக்களுக்கு இவ்வளவு நிக்கிறாங்க, பணத்தை மாத்துறதுக்கு சிரமப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் தான் வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறவங்க இதனால என்ன பாதிப்புகளை வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இன்னும் எலாபரேட் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் 60ஆம் கல்யாணம் டாபிக், அதுவும் ரொம்ப பழைய டாபிக் தான். அதுவும் வந்து புதுசு கிடையாது, அதுவும் பழைய டாபிக் தான். அண்ட் 60ஆம் கல்யாணத்துக்கு வந்து நீங்க வந்து 80 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவீங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குற பட்ஜெட்டே வந்து 52 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. 52 lakhs ஸ்பெண்ட் பண்ணி நீங்க 60ஆம் கல்யாணம் பண்ணுவீங்களா, 62 பூர்த்தி பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. பண்ணுவோமா? எந்த வீட்லயும் கல்யாணமே பண்ண மாட்டோம், எங்கேயும் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. பட் தன்னுடைய மனைவிக்கு வந்து இது ஒரு ஆசை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, மனைவிக்கு ஆசை அப்படிங்கிறது ஓகே. பட் வந்து அதுக்காக லேண்டை வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு விற்கிறது. அவன் வந்து 10 கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல
80 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து லேண்டை தூக்கி கொடுத்துறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த கதையை வந்து நீ இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்க்கறேன். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன், நீ வந்து 1 கோடி ரூபாய் கையில கிடைச்சாலும் அந்த 1 கோடி பத்தாதுன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து 80 லட்சம் ரூபாய்க்கு நான் அடிமாட்டு ரேட்டுக்கு நான் லேண்டை வித்துட்டுறேன் அப்படின்னு சொல்றது வந்து அதுவும் லாஜிக் இல்லாத ஒரு ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அண்ட் பாலாவுடைய காமெடியும் இங்க நிறைய யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாலாவுக்குன்னு ஒரு காமெடி சென்ஸ் இருக்கு, அவருடைய கவுண்டர்ஸ் இன்னும் வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா. கிட்டத்தட்ட சந்தானம் வந்து எப்படியோ ஒரு கவுண்டர் போடுவாரோ அது மாதிரி ஒரு கவுண்டர் போடக்கூடிய ஒரு ஆளு பாலா. இதுதான் நம்ம வந்து கேபிவில பார்த்துருக்கோம், குக்கத் குமாரியில பார்த்துருக்கோம், எல்லா இடத்துலயும் அவர் கவுண்டர்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கவுண்டர்ஸ் வந்து அழகாக யூஸ் பண்ணியிருந்தா காமெடியா படம் போயிருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த கவுண்டர்ஸ் கம்மியா இருக்கு. ரெண்டாவது கவுண்டர்ல நீங்க சொல்ற மாதிரி தனி மனித தாக்கல் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், 2-3 படங்கள்ல பார்த்துருக்கேன். சந்தானவாரோட வந்து மனோபாலா சார் பத்திலாம் இந்த மாதிரி பண்ணும்போது மனோபாலா சார் கேட்பாரு, நான் இந்த மாதிரி உங்களை வந்து பேசினா நீங்க எதுவும் கோவப்படுவீங்களா அப்படின்னு கேட்டது. மனோபாலா சார் பெருந்தன்மையா சொல்லுவார், நீ பண்ணு, என்னுடைய கேரக்டர் நீ பண்ணு, நான் எப்படி பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன்னு மனோபாலா சார். உங்களுக்கு ஆர்டிஸ்டோடைய பிரச்சனை, ஆர்டிஸ்டுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னா காமெடி பண்றவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அதனால நான் அந்த தனிமனித தாக்குதல் அப்படிங்கிறத நான் பெருசா எடுத்துக்கலாம். நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்குற காமெடிஸ்ல பெரும்பாலான காமெடிஸ் தனிமனித தாக்குதலை சம்மந்தப்படுத்த வருது. அதனால அது ஒண்ணும் பெருசா எனக்கு தெரியல, மக்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. நீ வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எப்படி அதை வந்து பாக்குறாங்கிறது எனக்கு தெரியல. ஒரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் காமெடி. கவுண்டமணி செந்தில் வந்து வடிவேலு, கவுண்டமணி வடிவேலு செந்தில் ஆகட்டும், இந்த வடிவேலு மற்ற காமெடி ஆர்டிஸ்டோட போறதாகட்டும், இல்ல இப்போ வந்திருக்க காமெடி ஆர்டிஸ்ட் சந்தானம் அவர்களாகட்டும், எல்லாருமே தனிமனித தாக்குதல்கள் வந்து காமெடிங்கிற பேர்ல அடிச்சுட்டு இருந்தாங்க தான். ஸோ இது எல்லாத்துக்கும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப இதையும் ஏத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால இது எனக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு கதையினுடைய கரு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத முக்கியம். உங்களுக்கு வந்து 60ஆம் கல்யாணத்தை நடத்துறதுக்காக அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்க வந்து சுத்தி கொண்டு வரீங்க கதையை. பட் வந்து இதுல எமோஷன் எங்க வருதுன்னா, ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும்தான் எமோஷனா வந்து நிற்குது. அந்த லவ்ங்கிற அந்த டாபிக்குள்ளதான் எல்லா எமோஷனும் நடக்குதுன்னா அந்த லவ் இன்னும் எலாபரேட் பண்ணிருக்கலாம். நீங்க கடைசியா நீங்க வந்து ஒரு சோகமான காட்சியோட முடிக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமா சந்தோஷமா அந்த அந்த கதையை முடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் படம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து பாசிட்டிவா நீங்க எப்ப நீங்க கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு பாசிட்டிவா தெரியும், நெகட்டிவா நீங்க ஒரு இது கொடுக்குறீங்கன்னா நெகட்டிவா தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாசிட்டிவான எண்டிங் கொடுக்குறவங்களை தான் வந்து பல பேருக்கு பிடிக்குது. பல இயக்குநர்கள் வந்து பாசிட்டிவான எண்டிங் கொடுக்கும்போது தான் மக்கள் அதை ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. நெகட்டிவான எண்டிங் கொடுக்கும்போது அது சில இடங்கள்ல வந்து டச்சிங்கா இருக்கும், சில இடங்கள்ல பெருசா அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் பாக்குறேன். இங்க எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி தெரியல, ஓரளவு உங்களுக்கு டச்சிங்கா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். தவிர எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு டச்சிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஸ்டில் வந்து பாசிட்டிவா கொடுத்துருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ ஏதோ சுவாரஸ்யம் கொடுக்குறன்ற மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, ஏதோ பண்ணிருக்காங்க, பட் இதுதான் நடக்கும்னுட்டுன்னு அடுத்து இதுதான் நடக்கும், அடுத்து இதுதான் நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். சோ நத்திங் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் இன் தட் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். திரைக்கதை ரொம்ப தடுமாறிடுச்சு. கிருஷ்ணமூர்த்தி அவங்க வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறவங்கள அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க நான் பாக்குறேன். கேம் சூரி ஒரு விஜய் சித்து பிளாக்ஸ்ல பாத்திருக்கேன் நானு. அதுக்கப்புறம் ஏதோ டீ ஸ்டால்லாம் ஆரம்பிச்சு பெருசா வளர்ந்துட்டு வராரு. அவர் இந்த படத்தை கூட்டு வந்து ஒரு ஆரம்பத்திலேயே வராரு, ஓப்பனிங் சீன்லயே ஆரம்பத்திலேயே ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள வராரு. அவர் தான் அந்த நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ராஜெக்டுக்கு வராரு. காவலியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கு இவர் பெரிய ஒரு பட்ஜெட்ல கொடுப்பாரு. 4 கார்ல போகலாம், 5 கார்ல போகலாம், 7 பேர் போறதுக்கு எதுக்குங்க தனி காரு, எல்லாரும் ஒரே கார்ல போயிடலாம்னு சொல்லி அந்த ஒரு அதெல்லாம் வந்து கேம் சூரி அழகா யூஸ் பண்ணிருக்காங்க நான் பாக்குறேன். சூரிக்கு அந்த அந்த மாதிரியான காமெடி எல்லாம் ரொம்ப செட் ஆகும் சூரிக்கு. பட் இன்னும் அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணிருக்கணும், அந்த காமெடி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா அவரை வந்து பேச வச்சிருக்கணும், அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சூரியோடைய நம்ம வந்து விஜய் சித்து பார்த்தோம் அப்படின்னாலே சூரியோடைய கேரக்டரை வந்து காமெடியனாவே தான் காட்டுவாங்க. எங்கேயுமே நான் வந்து ரொம்ப டச்சிங்கா சொல்றேன் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது சூர்யா.
ஸோ அப்ப ஓகே. காமெடி சென்ஸை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதான் பார்க்கணும். அதுல வந்து இயக்குனர் கோட்டை விட்டாரோ அப்படின்னு நான் பாக்குறேன். டேரக்டர் வந்து அந்த ஒரு விஷயத்துல கோட்டை விட்டுருக்காருன்னு நான் பாக்குறேன். காமெடி சென்ஸ் யார்ட்டையுமே பார்க்க முடியல. நான் ஆமா. பெரும்பாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணது காமெடியாவா இருக்கும் படம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் அன்பார்ச்சுனேட்டா அப்படி இல்லை. எங்கேயுமே காமெடி பெருசா இல்லை. ஓகே. இதுல வந்துட்டு இந்த படத்துல நம்ம பேச வேண்டியது அப்படின்னா வந்துட்டு இந்த முதுமையில் காதல் அது ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க அப்படின்றத சொல்வேன். அவங்க காட்டியிருந்தாங்கன்றதை விட இவரு காந்தி மகானும் கண்ணம்மாவும் வந்துட்டு அந்த அளவுக்கு எமோஷனலா நடிச்சாங்கன்றதுதான் சொல்லுவேன். அந்த மனைவி கிட்ட அவருக்கு பெருகும் அந்த காதல், அந்த மனைவியோட ஏக்கத்தை போக்குறதுக்கு துடிக்கும் அந்த வைராகியம் நட்டுன்னு படம் ஃபுல்லா ஒரு எமோஷனல் கண்ணாடியே மாட்டிட்டு இருந்தாரு பாலாஜி சக்திவேலன்றத கண்டிப்பா சொல்லணும். வண்டர்ஃபுல் டேரக்டர். காதல் படத்தை அவர் தான் எடுத்தாரு, அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய தாக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ரெண்டாவது நாமத்துக்குமாருடைய வரிகள் இந்த காதல் படத்துல இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துல இருக்க அத்தனை பாடல்களும் அவ்வளவு ரீச்சா டச்சிங்கா இருக்கும். இந்த உனக்கு நான் இருப்பேன்ங்கிற அந்த ஒரு சாங் நாமத்துக்குமார் அவருடைய வரிகள்ல வரும். இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய பேசுபொருளான ஒரு சாங்கா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் டச்சிங்கா இருக்கு. எல்லாருக்கும் அந்த அந்த பாட்டு ஒழிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ இவர் வந்து டைரக்டராகவும் தன்னை வந்து அழகா காட்டியிருக்காரு. ஒரு நடிகராகவும் வந்து பாலாஜி சக்திவேல் சார் ரொம்ப அழகாவே நடிச்சிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். அவர்கிட்ட இந்த டாபிக்லாம் கொண்டு போனீங்கன்னா அவர்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிடுவார் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு அழகா அந்த டாபிக் உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு மனுஷன் நான் பாக்குறேன். ஸோ அதனால எனக்கு வந்து பாலாஜி சக்திவேல் சார் இதுல வந்து இவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்கிறது எனக்கு வந்து பெருசா ஆச்சரியமா தெரியல. அண்ட் அர்ச்சனா அவங்களும் ஒன்றும் அவங்க ஒன்றும் என்ன சொல்றது, அவங்களும் பெருசா எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஃப்ரம் 1990 இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுடைய படங்களை. அன்னையில இருந்து அவங்களும் அவங்களுடைய கேரியர்ல எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காங்க. இது அதுல ஒன் ஆஃப் த ஃபிலிம், அவ்வளவுதான். அதுல ஒன் ஆஃப் த பெரிய ஒரு எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் பெரிய எஃபோர்ட் போட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் 2 பேரை கூப்பிட்டு வந்து நீங்க பண்ணுங்கன்னு சொன்னதால ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டரை. நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு விஷயம் ஹரிஷ், அதான் நீ இருக்கல அப்படின்னுட்டுன்னு பாலாஜி சக்திவேல் ஒவ்வொரு தடவை வந்து சொல்றப்பவும் அர்ச்சனா கிட்ட சொல்றப்பவும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த ஏக்கம் இருக்கும். படத்தை பாக்குற எல்லாருமே அந்த வயசு விட்டுட்டு அந்த காதல் அந்த இது அந்த இந்த டீனேஜ் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஏஜ் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஏக்கம் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகா இருந்தது. கொஞ்சம் கண் கலங்க வைக்கிற அளவுக்கு அது அழகா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ் யூஷுவல் நீ சொன்ன மாதிரி அர்ச்சனா பத்தி எல்லாம் ஒன்றும் பெருசா சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர்னாக்கா அவங்க வாழ்ந்துடுறாங்க அந்த கேரக்டராவே. சோ காந்தி மகானும் கண்ணம்மாவும் வந்துட்டு வாழ்ந்திருக்காங்க படத்துல அப்படின்றதுதான் சொல்லணும். சோ எனக்கு ஃபைனலா வந்துட்டு அந்த படத்தை பத்தி சொல்லணும்னாக்கா ஹீரோ ஹீரோயின் நான் இவங்கதான் சொல்லுவேன். பாலா கொஞ்சம் சொதப்பிட்டாருன்றதுதான் சொல்லுவேன். பாலானால வந்துட்டு கொஞ்சம் இது என்ன சொல்றது, இந்த காந்தி கண்ணாடி கொஞ்சம் மங்களாவே தெரியுது அப்படின்றதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த காந்தி அப்படிங்கிற கேரக்டர்ல மனோஜ் பிரபு வந்து இளமை காந்தியா நடிச்சிருப்பாரு, இளைஞனா நடிச்சிருப்பாரு காந்தி. அவருடைய ஸ்லாங் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அவர் பேசுற அந்த ஸ்லாங் நல்லா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் கிராமத்து மொழி அந்த நடைமுறையில பேசுற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஸ்லாங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்லாங் இந்த ஸ்லாங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த ஸ்லாங் வந்து இன்னைக்கு கிராமங்களை மட்டும் இல்ல, இன்னைக்கு சிட்டிலயும் அந்த மாதிரி ஸ்லாங்ஸ் நான் கேட்கிறேன். கிராமங்கள்ல வந்து சிட்டியில வாழக்கூடிய பலர் வந்து அந்த கிராம மொழி அந்த கிராமத்தினுடைய அங்க பேசுற அந்த பேச்சு வழக்கு அப்படியே இங்கேயும் ஃபாலோ பண்றது நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த பேச்சு வழக்கு இன்னும் பெரிய அளவுல பேசப்படணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ அதனால நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரும் அந்த இளமை காலத்துல காந்தி எப்படி இருக்கார், காந்தி மகான் அந்த கேரக்டர் வந்து எப்படி இருந்தார் அப்படிங்கறத ரொம்ப அழகாக கிடைக்கும். அந்த பேச்சு வழக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதை தாண்டி ஆராத்யா வந்து கண்ணம்மா அவங்களுடைய ரோல் சின்ன வயசுல இளமை காலத்துல காதல் பருவத்துல அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது காட்டியிருக்காங்க. பெரிய அளவுல பேசக்கூடிய அளவுல அந்த ரோல் இல்லை அப்படின்னாலும் அங்கங்க சின்ன சின்ன இடத்துல கிளிம்ஸா தெரியுறாங்க, ஒரு நல்ல இதா தெரியுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மற்றபடி மற்ற நடிகர்கள் பத்தி ஒன்று பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் பாக்குறேன். ஸோ எல்லாரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க, இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.
ரமேஷ் கண்ணா அவர்கள் தான் ஒரு சின்ன ரோல்ல வர்றாரு. கண்ணம்மா அவங்களுடைய வீட்டுல அவங்க எங்க வேலை பார்க்குறவங்க அந்த வீட்டுக்கு ஓனரா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க நான். கிட்டத்தட்ட கண்ணம்மா எங்க வீட்டு வேலை பார்க்குறாங்க அந்த வீட்டுக்கான ஹவுஸ் ஓனரா இருக்காரு. ஸோ ஃபோன் பேசும்போதுதான் ஃபோன் கேட்குதா அவங்ககிட்ட கேட்டு சொல்லுன்னு சொல்லி காந்தி மகன் கேரக்டர் அவர் பாலகிருஷ்ணவேல் சார் கேட்கும்போது இவங்க கேட்பாங்க. கேட்கலம்மா எங்களுக்கெல்லாம் கேட்கல அப்படின்னு. ரமேஷ் கண்ணா அவர்கள் இன்னும் 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 அழகா பயன்படுத்தணும், அழகா பயன்படுத்திருக்கலாம். ஏன்னா ரமேஷ் கண்ணா சார் வந்து நீங்க காமெடியை தாண்டி அவர் வந்து நிறைய விஷயங்களை அவர் வெளிப்படுத்தலாம். அவருடைய கேரக்டர் நிறைய நீங்க வந்து வெளியில கொண்டு வரலாம். அவர் காமெடியனா மட்டுமே பாக்குறாங்க எல்லாரும். பட் வந்து ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகரா ரமேஷ் கண்ணா சார் இருக்காரு. அவர் அந்த அந்த லெவல்ல நீங்க பயன்படுத்திருக்கலாம். அவரையும் நீங்க வந்து சின்ன ரோலா அவருக்கு ஒரு 60th 60ங்கள் என்ன நடக்குது அந்த 60ங்கள் தொடர்ந்து அதே மாதிரியே ஒரு 60ங்கள் என்ன நடத்தணும்னு இவங்க முயற்சி பண்றாங்க. ஸோ அதை தாண்டி அந்த ஃபோன் கான்வர்சேஷன் சம்மந்தப்பட்ட காட்சிகள் இந்த இடத்துல மட்டும்தான் ரமேஷ் கண்ணா அவர்கள் வர, வேற எங்கேயுமே ரமேஷ் கண்ணா அவர்கள் இல்லை. ஒரு பெரிய நடிகரை வந்து ஒரு பெரிய நடிகரை ஒரு பெரிய டைரக்டரை இத்தனோண்டு சீன்ல தான் நீங்க காட்டுவீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரதான் நம்ம வந்து 80s 90sல பாக்குற அத்தனை நடிகர்கள் அத்தனை டைரக்டர்ஸையும் நீங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வர டைரக்டர்ஸ் ஆகட்டும் இன்னைக்கு வர படங்கள் ஆகட்டும் எல்லாம் சின்ன சின்ன ரோட்லயே வந்து புஷ் பண்ணிட்டு வராங்க. அவங்க தான் வந்து மெயின் ஹீரோவா இருந்தாங்க ஒரு காலத்துல எல்லாருக்குமே. அவங்க தான் மெயின் டைரக்டர்ஸா இருந்தாங்க ஒரு காலத்துல. அவங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகும். நீங்க வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்துல 50% இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ்க்கும் கொடுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு நியூ ஃபேஸ் ஹீரோ ஹீரோயின் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸோடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும் உங்களுடைய கேரக்டர் டெலிவரி ஆகட்டும் எல்லாமே வந்து படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் ஆவாங்க. ஒண்ணு விட்டாலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் வந்து ஒரு டைரக்டரா யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு வர டைரக்டர்ஸ் ஆகட்டும் இதுக்கு அப்புறம் வர படம் பண்ண போற டைரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல படங்கள் கொடுத்த ஒரு ரமேஷ் கண்ணா சார் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். அவரை வந்து யூஸ் பண்ண தெரியலையோ அப்படின்னு நான் பாக்குறேன். வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் சொல்லணும். யூஸ் பண்ண தெரியலன்றத விட வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதான் சொல்லணும். சோ வேற என்ன விட்டுருக்காரு? நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். ஸோ என்ன பொறுத்தவரை ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. பட் ஸ்டில் அங்கங்க ஒரு சில விஷயங்கள் மாற்றி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். படம் காமெடியா கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதை வந்து தியேட்டர்ல ஓட விட மாட்டேங்கிறாங்க, பெரிய அளவு ஸ்கிரீன் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் தெரியாது. பெரிய படங்கள்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த மாதிரியான சின்ன சின்ன பட்ஜெட்ல வர படங்களுக்கு எல்லாம் ஸ்கிரீன் ஒதுக்குறது பெருசா எந்த இடத்துலையும் நான் பார்த்தது கிடையாது. ஒரு நாள் ஓடும், அடுத்த நாளே அந்த படத்தை தூக்கிட்டு பெரிய பட்ஜெட்ல வர படத்தை அப்படியே ஓட்டிடுவாங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வரிசையா. ஸோ இது வந்து தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட சேர்ந்து உட்காந்து பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயமா பார்க்குறேன் நான். இது அவங்க ஒரு டெசிஷன் எடுத்து அவங்க போடுற எஃபர்ட்ல தான் வந்து இதுக்கான மாற்றங்கள் வரும். அவங்க என்ன எஃபர்ட் போட போறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாளா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ரொம்ப நாளா இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது இதுக்கு என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூஸா 10-12 வருஷம் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கே தவிர இதுக்கு ஒரு தீர்வு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்துறதுக்காவது ஒரு ஒரு முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு நான் பார்க்கறேன். அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் இப்போல இருந்தாவது ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கறேன். ஏன்னா நீங்க பெரிய பட்ஜெட்டுக்கு கொடுக்குற பெரிய பட்ஜெட் படங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல 25% சின்ன பட்ஜெட்ல வர படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அதுலதான் கதையே இருக்கு. சோ அதை சொதப்ப வேண்டாம் அப்படின்றதுதான் கதை இருக்குங்கிறத தாண்டி அவங்களும் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. பெரிய பட்ஜெட்ல வந்து 200-250 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா இதுல ஒரு 100 பேர் 150 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 250 பேரோட ஃபேமிலிஸ் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அந்த 150 பேருக்கான ஃபேமிலிஸ்க்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா ஆகணும். அட்லீஸ்ட் சரிபாதி கொடுக்கலன்னாலும் ஒரு 25% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவங்களும் அந்த எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த அந்த எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். பட் ஏன் இவ்வளவு டிலேவா போயிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து விக்ரமன் சார் தலைவரான காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவரா
ஆனா 2வது டைம் தலைவரான டைம்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அந்த அந்த இஷ்யூ கண்டினியூ ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. விக்ரமன் சாரும் ட்ரை பண்ணியிருக்காரு, அந்த இயக்குனர் சங்கத்துல இருந்த மற்ற பொறுப்பாளர்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க, தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அண்ட் இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தியேட்டர்ல விற்கிற டிக்கெட்ஸ்க்கும் கணக்கு காட்டுற விஷயத்துக்கும் வந்து ஒரு முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு இஷ்யூவா கிரியேட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால இதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கணும். இதெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லி ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா ஒரு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இல்ல, இதே பாலசக்தி சார் அவர் தான் வந்து வழக்கின் 18 கீழ் 9 நினைக்கிறேன் அந்த படத்தை சரியான படம். இதே பாலசக்தி சார் தான் கொடுத்தாரு. அந்த படம் வந்து ஆரம்பத்துல சின்ன பட்ஜெட் படம் பெரிய அளவுல பேசப்படாதுன்னு சொன்னாங்க. பட் வந்து அதுதான் பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. உங்களுக்கு வந்து சின்ன பட்ஜெட் படங்கள்ல நிறைய கருத்துக்கள் இருக்கும், நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் நீங்க எடுக்கலாம். 200 கோடி 300 கோடி பண்ணி பண்றவங்க எல்லாம் வந்து ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இந்த 1.5 கோடி 2 கோடி பட்ஜெட்ல வர படங்கள் மட்டும்தான். கண்டிப்பா. ஸோ அதனால இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் இதையும் வந்து தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம் எல்லாம் பேசி, தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட பேசி, தியேட்டர் ஓனர்ஸோட பேசி கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வச்சாங்கன்னா பெட்டரா இருக்கும். திரைத்துறையில இந்த புதுமுக இயக்குநர்கள், சின்ன பட்ஜெட்ல படம் பண்ற இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அது ஒரு விடிவு காலமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கறது. பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஸோ கண்டிப்பா வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு விஷயம் சம்பந்தமா நம்ம பேசலாம். அதுவரை நன்றி. நன்றி.